ஜனவரி 6, 2026. சீனாவை பின்னுக்கு தள்ளி அரிசி உற்பத்தியில் இந்தியா முதலிடம். சீனாவை மிஞ்சி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்காங்க. புதிய வகை பயிர்களை வெளியிடும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. இதில் 25 பயிர்களில் 184 புதிய வகைகள் அமைச்சர் சௌகான் வெளியிட்டிருக்காங்க. இதில் 122 தானியங்கள் 24 வகை பருத்தி, 13 வகை எண்ணெய் வித்துக்கள், 11 வகை மாட்டுத் தீவனங்கள், பருப்பு, கரும்பு தலா 6 வகைகள், சணல் மற்றும் புகையிலையில்லா தலா 1 வகை. அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேசியதாவது: அதிக மகசூல் விவசாயிகளுக்கு அதிக வருவாய் தரக்கூடியது. அரிசி உற்பத்தியில் சீனாவை மிஞ்சி இந்தியா மிகப்பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது. சீனா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். இப்போ அது பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தில் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அரிசி உற்பத்தியில். 2024-25 ஆண்டில் இந்தியா 150.18 பில். இந்த ஆண்டில் 24-25 ஆண்டில் இந்தியா 150.18 மில்லியன் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டது. சீனாவோட அரிசி உற்பத்தி 145.28 மில்லியன் டன்களாக இருந்தது. இவ்வாறு கூறியுள்ளார். ஓகே, ஜனவரி 6 முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்ரா பிரதாப் வரமா உள்நாட்டிலே கட்டப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்ரா பிரதாப் சேவையை சமுத்ரா பிரதாப். இது மாசு கட்டுப்பாடு இதெல்லாம் டஸ்ட் இல்லாமல் இருக்கும். மாசு கட்டுப்பாட்டு கப்பல். இந்த கப்பல் பேர் சமுத்ரா பிரதாப். இந்த சேவை கோவாவிலேருந்து அமைச்சிருக்காங்க. கோவாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்திருக்காங்க. நாட்டின் முதல் முக்கியம் இதில் கேட்பாங்க. நாட்டின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல்னா கோவா ஷிப்யார்டு நிறுவனம் ஜிஎஸ்எல் கட்டமைத்திருக்காங்க. எவ்வளோ நீளம்னா 114.5 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பலில் இந்த கப்பலில் 60% அதிகமாக உள்நாட்டு பொருட்கள் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் இது 4,200 டன் எடை. 4,200 டன் எடை இந்த கப்பல். இது 22 நாட்டிக்கலுக்கும் அதிகமான வேகத்தில் 6,000 நாட்டிக்கல் மைல்கள் வரை 6,000 மைல்கள் வரை பயணிக்கும் திறனுடையது இந்த கப்பல். கடல்சார் மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை அமல்படுத்துதல், கடல்சார் சட்ட அமலாக்கம், இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை பாதுகாத்தல். இந்த பணிகளுக்கெல்லாம் இந்த கப்பல் முக்கிய தளமாக செயல்படும்.